ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு உங்களோட வீட்டில் வர கெஸ்ட்டுக்கு கட்டாயம் இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக ஈக்கியம். அதே மாதிரி என்னோட ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு இந்த ரெசிபியை கேட்டிருந்தீங்க. நிகாம்பு ஸ்பெஷல் பானி பணியாரம் தான். பார்த்தீங்கன்னா அதுக்கு பச்சை அரிசியை ஒரு 2 hours ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணி வச்சிக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes 15 minutes மாதிரி அதில் தண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகினதுக்கு பிறகு அதை பவுடர் பண்ணிக்கொள்ளுவேன். நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாவரியில் போட்டு இந்த மாவை அரைச்சிக்கோங்க. அது பவுடர் ஃபார்மில் இருக்கிறது கீழே வரும். அதுக்கு மேலே இருக்கிற அந்த கப்பி என்று செல்லுவோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பார்க்க போல் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் மாவு அரைக்க போல் இந்த மேலால் சில பீசஸ் மாதிரி குட்டி குட்டி பீசஸோடு இருக்கிற ஃபைன் பீசஸோடு இருக்கிற பவுடரும் மீக்கும். அதுக்கு தான் நாங்கள் கப்பி என்று செல்லுவோம். நாங்கள் 1 கிலோ அரிசி எடுத்திருந்தேன். நான் தேவையான அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். இன்க்ரீடியன்ஸோடு கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுலேயே போட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி இது தான் அந்த பேலன்ஸ் ஆகக்கூடிய அந்த பீசஸ் ஆகிக்கக்கூடிய மாவு. அது பார்த்திங்கன்னா உங்களால் 7 மணி அளவுக்கு கையால் உடச்சி விட்டு அதே மறைச்சிட்டு அந்த பேலன்ஸ் ஆகுறத ஒரு சைடில் சேர்த்துக்கொண்டே வாங்க. பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டெசர்ட் மாதிரி ஸ்வீட் மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று செய்கிறீங்க சொன்னால் சரியான மெஷர்மெண்ட்டோடய நீங்கள் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் தெத்தஹால் பிட்டின்னு சொல்லி இது பேக்கெட் பண்ணியும் கிடைக்கும். கொலம்பு சைடில் கிடைக்காது நான் நினைக்கிற மாதிரிக்கு. அவுட் சைடில் கிடைக்குமே நினைக்கிறேன். தெத்தஹால் பிட்டி அப்படி கிடைக்காட்டி கட்டாயம் இந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பியெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். எனக்கு சரியாக அது ஒரு 200 grams மாதிரி கிடச்சிச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெஷர் பண்ணுறது தான் நான் உங்கள்கிட்ட காட்டி கொண்டு இருக்கிறேன். நான் எப்படியுமே கடைசியில் எனக்கு 200 grams மாதிரி கப்பி கிடச்சிச்சு. அதோடைய மாவு பார்த்திங்கன்னா 800 grams கிடச்சிச்சு. அதோடைய இங்கே ஸ்ரீலங்காவில் கடைகளில் கிடைக்கும் பொல் பேனி என்று சொல்லுவோம். கோகோனட் சிரப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு சொல்லுவாங்க. டார்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பொல்பேனியே வாங்கிக்கோங்க. அது ஒரு போத்தல் ஒன்றும் 1 liter இல்லை, ஒரு போத்தல் கடையில் ஒரு போத்தல்னு கேட்டால் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி கப்பி 200 grams-உம் மாவு பார்த்திங்கன்னா 800 grams-உம் வேறு வேறையாக வச்சுக்கிறேன். அதோடு இந்த ஹீரோ ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த எள்ளு தான். இந்த வெள்ளை எள்ளு 250 grams எடுத்துக்கோங்க. எள்ளு உங்களை எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல. அதே மாதிரி லேடிஸ்க்கு இது மிச்சமே நல்ல. கட்டாயம் எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த ஹீரோ ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டே எள்ளு தான். ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் டிசால்வ் ஆக விடுங்க. எந்த தண்ணியுமே இல்லாமல் நல்லா காஞ்சி வரணும் எங்களோட சட்டி. அதுக்கு பிறகு எங்களோட பொல்பேனியை சேர்த்துக்கொள்ளணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 போத்தல், ஒரு போத்தல் எடுத்திருந்தேன் தானே, அதில் 3/4 போத்தல் சிரப்பை சேர்த்துக்கொண்டேன். அதோடைய 250 grams ஆஃப் சுகர் எடுத்திக்கிறேன். நான் ஒயிட் சுகர் தான் எடுத்திக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன்றாலும் சேர்க்கலும். சேர்த்துட்டு இந்த சுகரும் நல்லா கரையணும். பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் என்று செல்வோம் தானே, நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் பிடிச்சி பார்க்க போல் இந்த ஒரு கம்பி பதம் வரணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சொன்னால் எங்களோட எள்ளை சேர்த்துக்கோங்க. இதில் 250 grams எள்ளையும் கட்டாயம் இதில் அப்படி ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிடுவானு.
அதோடைய வந்து இந்த மிக்சிங்கை சேர்க்கக்கூடிய ஒரு சவான் ஒன்று எடுத்துக்கோங்க, பெரிய சவான் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கீழே ஒரு லேயராகவே ஆயில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து கனமான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு வந்து எங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த ஆயில் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். நாங்கள் இப்போதைக்கு அந்த மிக்சிங்கை ஊற்றுறதுக்காக தான் அதை கட்டாயம் அதே ஒரு சைடில் கழியோடு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எள்ளு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் நேரம் போனதுக்கு பிறகு நாங்கள் கடிச்சு பார்த்தோம்னா அது வந்து எங்களுக்கு முறுமுறுன்னு கடிப்படுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் வந்ததுக்கு பிறகு வந்து கப்பியை சேர்த்துக்கோங்க. மாவோட கப்பியும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கரண்டியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இதை கப்பியை சேர்க்காமல் செய்வாங்க. நீங்கள் கட்டாயம் வந்து நான் சொன்ன மெத்தட்லேயே இதை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படின்னு விளங்கும். நாங்கள் கப்பியும் சேர்த்துட்டு அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாவையும் வந்து ஒரு கரண்டியாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவையும் ஒரு கரண்டியாக சேர்த்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு இவ்வளோ திக்காவினதுக்கு பிறகு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே வந்து 3/4 போத்தல் சிரப் தானே வந்து இதில் சேர்த்திருந்தோம். மற்ற 1/4 போத்தல் எடுத்து வச்சுருந்தோம் தானே, அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. அந்த சிரப்பையும் இப்போ நல்லாவே சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த சிரப் தேவைப்படுமென்றதால தான் வந்து நாங்கள் ஒரு 1/4 போத்தல் எடுத்து வைக்க சொன்னேன் உங்களுக்கு. கட்டாயம் நீங்களுமே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. என்னென்னா நாங்கள் மாவை சேர்க்க போல வந்து மிச்சமே அந்த இறுகின மாதிரி ஆகிடும். அப்போ எங்களுக்கு அந்த மாவு வந்து வேவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து போதாமல் லூஸாக இருக்காது. அதனால வந்து லாஸ்ட்டில் தான் வந்து இந்த வச்சுக்கிற 1/4 போத்தல் சிரப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி செய்ய போல் வந்து கட்டாயம் வந்து நல்ல ஒரு பெலனான ஒரு பலமான ஒரு கரண்டி உடனில் சரியும் ஸ்டீலில் சரியும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு அடிகனமான சட்டியை எடுத்துக்கோங்க. இது செய்ய போல் ஒரு 2 பேர் மாதிரி கிட்டே இருந்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒருத்தரையே வந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு கஷ்டமாயிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பதம் சரியாக வந்துட்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அதை சவனில் சேர்த்து வச்சுருந்தோம் தானே ஆயில், அதில் வந்து இதை கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து இதை பாருங்கள். நான் வந்து சரியான இந்த சூட்டில் எல்லாம் வேலை செய்ய சரியான பயம். ஃபஸ்ட்டுக்கு எனக்கு தங்கச்சி ஊற்றிட்டு என்னையே செக் பண்ண சொன்னால் நான் தொடுறதுக்கே பயப்பட்டேன். அதுக்கப்புறம் அவவே வந்து செஞ்சு பார்த்தா. இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நானும் தங்கச்சியும் சேர்த்து தான் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இது உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துச்சு தானே அந்த ஆயிலில் சேர்த்த உடனே. இது தான் வந்து சரியான கன்சிஸ்டன்சி. அதோடைய வந்து இது அடுப்புலேருந்து இறக்கிட்டு வந்து இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஆயில் எவ்வளோ சேர்த்திக்கிறேன்னு. ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமாசாரி வந்து நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க அந்த சவானில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த சட்டியில் இருக்கிறத இறக்கி அது இருவிடும். அதனால் குயிக்காகவே வந்து இந்த ஆயில் ஈக்கிற சவானில் வந்து சேர்த்துடுங்க. நாங்களுமே ஃபஸ்ட் டைம் தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருந்தேன். எங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அதனால தான் உங்களோட வந்து ஹாப்பியாக இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் இந்த அஜ்பர் நாளைக்கு வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுகளில் வந்து ஃபங்க்ஷன் வெட்டிங் அந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் செய்வீங்க தானே வீட்டில் ஒரு பலகாரம் போல். அதுலேயும் கட்டாயம் வந்து இது இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளையிலும் சரியான ஈஸி தான் செய்கிறது, அவ்வளோ கஷ்டமாகிக்காது. அதோடைய பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற விட்டு வச்சிங்க சொன்னால் வந்து அது ஆறிடும். அதுக்கப்புறம் வந்து அதை பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் தாச்சி மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் பெரிய தாச்சின்னா ஓகே, குழியான தாச்சின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பணியாரத்தை பொரிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாயிக்கும். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கொள்ளணும். பிடிச்சி கொஞ்சம் எங்களுக்கு எவ்வளோ ஒரு பேட்ச்க்கு தேவையாகுமோ அந்த அளவுக்கு அந்த உருண்டையை பிடிச்சி ஒரு சைடில் வச்சு கொண்டு வந்துடணும். அந்த கேப்பில் வந்து எங்களோட ஆயிலும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் பேட்சுக்கு செஞ்சது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துட்டு, அதுக்கப்புறம் செஞ்சதெல்லாம் நாங்கள் குட்டி குட்டியாக தான் செஞ்சோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி உருண்டையாக பிடிச்சிட்டு அதை கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து சரி, அது நாங்கள் பொரிக்க போப்பல வந்து அது பொங்கி வரும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இது வந்து நாங்கள் செஞ்சது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு சைஸ் வந்து. நார்மலாக வந்து இந்த பணியாரம் வந்து சின்ன சைஸில் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் பேட்சில் இருந்து வந்து சரியாக சின்ன குட்டியாகவே செஞ்சு கொண்டோம்.
நல்லா 2 சைடையும் வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டு வந்து நீங்கள் இறக்கி கொள்ளையிலும் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வந்து பொரிய விடுங்க. இது பொரிக்க போப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பூனால் வந்து நாங்கள் கரண்டியால் அந்த ஒயிலை எடுத்து இதுக்கு மேலால் நாங்கள் ஊற்றி அந்த பொரிக்க போப்பில் செய்வோம் தானே. நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் தெரியும் நாங்கள் என்ன சரி பொரிக்க போப்பில் வந்து அதுக்கு மேலால் வந்து அந்த ஒயிலை ஊற்றி விடுவோம். அந்த மாதிரி அந்த சூடான ஒயிலை வந்து அந்த பலகாரத்துக்கு மேலே நீங்கள் ஊற்றி இடிக்க போப்பில் வந்து அது நல்லா பொங்கி பசந்தாக வரும். பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் பேட்ச் செய்ய போப்பில் வந்து குட்டி குட்டியாக தான் செஞ்சுருந்தோம். நீங்களுமே சின்னதாக செய்யுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அதில் உள்ளுக்க வேவுறதுக்கும் எங்களுக்கு நல்லா டைம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டான சுகர் லெவலில் எல்லாமே வந்து கணக்காக இருந்துச்சு. கட்டாயம் வந்து நீங்கள் இந்த ரெசிபியை இந்த ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு காட்டணுமென்றதுக்காக வேண்டி தான் இது எவ்வளோ மாதிரி நாங்கள் சொன்ன 1 கிலோ மாவுக்கு எவ்வளோ மாதிரி எங்களுக்கு வந்துச்சுன்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். எவ்வளோ மட்டும் செய்கிறோம்ன்றத வீடியோவில் சொல்லுவோம் என்று சொல்லி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 120 மாதிரி வந்துருந்துச்சு குவான்டிட்டி. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சதும் வந்து பெரிய சைஸ்டே செஞ்சுருந்தேன். அப்போவுமே எங்களுக்கு ஒரு 120 மாதிரி வந்து இருந்துச்சு. அதையும் குட்டியாகவே செஞ்சுருந்தேன். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு 130 அந்த மாதிரியும் கிடச்சிருக்குமாய்க்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃபில் எங்களுக்கு செய்ய மேலும் இது வந்து 1 கிலோ மாவில். அதே மாதிரி அவ்வளோ கஷ்டமான இன்க்ரீடியன்ஸும் இல்லை, நார்மல் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஏர் டைட்டில் நல்லா ஆறினதுக்கு பிறகு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு 3-4 மந்த்ஸுக்கே வச்சுக்கொள்ளையிலும் ஒன்று மாவாது. அப்போ நாங்களும் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் தான் அதை வச்சுருந்தோம். கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னை இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி தான் என்னை இந்த வீடியோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும்